This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. உலக அளவில் ஐடி துறை மிகவும் நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது. ஏஐ வருகையால் பல ஊழியர்கள் தங்கள் வேலையை இழந்து வருகின்றனர். இதனால் நிறுவனத்தின் கடும் கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு பணியாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தங்கள் ஊழியர்கள் தினமும் 9.15 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும் என இன்ஃபோசிஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஒவ்வொரு ஊழியரும் தனித்தனியாக இமெயில் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஐடி துறையின் ஆட்டம் கண்டது போல்தான் இருக்கிறது. ஏஐ வந்த பிறகு டெக் துறையில் புரட்சி ஏற்பட்டாலும் அது ஊழியர்கள் வேலையை காலி செய்து வருவது பலரையும் கவலைக்குள்ளாக்கி வருகிறது. எப்பொழுது யார் வேலை போகும் என்பது தெரியாம அளவுக்கு ஐடி ஊழியர்களின் நிலை உள்ளது. கூகுள் போன்ற முன்னணி நிறுவனங்கள் கூட தனது ஊழியர்களை அடிக்கடி வேலை விட்டு நீக்கி வருகிறது. ஏஐ வந்துவிட்டது பிறகு நாளைக்கு நமக்கு வேலை இருக்குமா இருக்காதா என்பது கூட தெரியாமல் பல ஊழியர்கள் விழிப்பிதுங்கி நிற்கின்றனர். இதனை பயன்படுத்தி கொண்ட சில நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை கடும் நெருக்கடிக்கு உள்ளாக்கி வருவதாக கூறப்படுகிறது. அதிக வேலை, அதிக டார்கெட், கூடுதல் வேலை நேரம் ஆகியவை காரணமாக பல ஊழியர்கள் கடும் மன அழுத்தத்தில் பணியாற்றுவதாக லிங்க்டின் வலைத்தளத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் ஊழியர்கள் நாள்தோறும் 9.15 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும் என தனித்தனியாக மெயில் அனுப்பப்பட்டு இருக்கிறது. இன்ஃபோசிஸ் நிறுவனமான நாராயணமூர்த்தி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஊழியர்கள் வாரத்திற்கு 70 மணி நேரம் பணியாற்ற வேண்டும் என பேசியிருந்தது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் கடும் விவாதம் எழுந்தது. ஆனால் இதில் எல்லாம் கண்டு கொள்ளாமல் நாராயணமூர்த்தியின் வலியுறுத்தலை அமல்படுத்தும் வகையில் தற்பொழுது பணி நேர நீடிப்பு மெயில் இன்ஃபோசிஸ் ஊழியர்களுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு ஊழியருக்கும் தனித்தனியாக மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளது. வாரத்தின் 5 நாட்களில் தினமும் 9 மணி நேரம் 15 நிமிடங்கள் வேலை பார்க்க வேண்டும் எனவும், குறிப்பாக வீடுகளில் இருந்து வேலை பார்ப்பவர்கள் கட்டாயம் இந்த நேர கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் எனவும், இல்லை என்றால் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டும் எனவும் எச்சரிக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு மாத இறுதியிலும் அவர்கள் எவ்வளவு நேரம் பணியாற்றினார்கள் என கண்காணிக்கப்பட்டு அந்த தரவுகள் HR டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் HR பிரிவு அறிவித்திருக்கிறது. தற்பொழுது சூழல் இந்தியாவில் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஒன்றான இன்ஃபோசிஸ் சுமார் 3.25 லட்சம் ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள். இவர்கள் அனைவருமே தற்பொழுது 9 மணி நேரம் 15 நிமிடங்கள் பணியாற்ற வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.